எவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருதோ அதே மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்கும் இல்லையா. ஸோ வி லவ் டு சி எங்களுக்கு எப்படி எங்களுக்கு ரீச் ஆகுதான்னு அந்த மெக்கானிசம் மட்டும்தான் ஸ்டார்டிங்லேருந்தே கரெக்டாக வச்சுருக்கோம். நான் இப்போ எப்படின்னா ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாத்துலேயும் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. எதுவுமே சரியில்லைனா, சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் சரி, பெரிய இஷ்யூவும் சரி, நாங்கள் இன்டர்னலாக அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கோம். அது ஒர்க் ஆகாதான் தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் 2 பேரும் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருந்தோம் இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறோம், இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணுறோம், பர்சனலாக அட்ரஸ் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியும் அது விட்டால் சின்ன இஷ்யூவை கண்டுக்காமல் விட்டாலும் அந்த கல்ச்சர் கம்பெனியில் செட் ஆகிடும். இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் சின்ன இஷ்யூ வந்தாலும் 2 பேரும் குதிப்பானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் கடையில் இருக்க பசங்க, கிச்சனில் இருக்க பையன் வரையும் தெரியும், ஒரு சின்ன இஷ்யூ வந்துட்டால் கூட 2 பேரும் வந்து நிற்பானுங்க அடுத்த நாள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கல்ச்சரை செட் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு மூலமாக இருந்தாலும் சரி, கம்பெனிக்கிட்ட நேராக மார்க்கெட்டிங் டீமுக்கு போனாலும் சரி, இல்லை ஆப்ரேஷன்ஸ் டீம் கம்ப்ளைண்ட் போனாலும் சரி, தட் கெட்ஸ் அட்ரஸ்ட். அந்த மெக்கானிசமும் செட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த கல்ச்சரை செட் பண்ணி வச்சுருக்கோம் கம்பெனியில்.